9th சேனல் செல்லக்குட்டி. ஸோ இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இன்றைக்கி காலங்கத்தில் வீடியோ அப்லோட் பண்ணுறப்பா. 9th மேக்ஸ்க்கான ஆஃபீஸில் ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா தரமாக பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா? அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. நம்ம கௌதம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. அடுத்த வீடியோஸ் நம்ம சேனல் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படியே வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேப்பா. ஸோ பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். 1 மார்க் அப்படியே பாருங்கப்பா. ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மினிட்ல இப்போ நமக்கு கிடைச்சது இந்த கொஸ்டின் பேப்பர். அதான் டக்குன்னு அப்லோட் பண்ணுறேன். காலங்கத்தில் 5:15 அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ பார்த்தீங்கன்னா 1 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்ட் 2 மார்க்ஸ் பாருங்கள். 14 2 மார்க்கில் 10 எழுதணும். நீங்கள் 4 சாய்ஸில் விட்டுக்கலாம். பட் கம்பல்சரி இருக்குது. ஓகேவா? கரெக்டாக படிச்சு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இதில் பொறுத்த வரைக்கும் ஸோ 15 18 16 இந்த 3 ஈஸி. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி நமக்கு எப்பவுமே ஈஸி தான். அப்புறம் ஃபைண்ட் த மீன், அது ரொம்ப ஈஸி. ஸோ மொத்தம் 5 2 மார்க் ரொம்ப ஈஸி. ஸோ டல்லர்ஸு அவங்க கூட எழுதிருக்கலாம். டாப்பர்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை, ஈஸியாக எழுதிடுவீங்க. 28 பாருங்கள், அதான் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். நீங்கள் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ 2 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து 5 மார்க் பக்கம் வந்தோம்னா, ஃபஸ்ட் எடுத்துன்னு வென் டயக்ராம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ நீங்கள் சம்ஸ் பார்க்குறது எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு இல்லை, 10th தான் பார்க்குறீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள். ஓகேவா? 10th நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஈஸி, செகண்ட் ஒன்றும் ஈஸி. 10 மார்க் ஆச்சு இங்கேயே உங்களுக்கு. அப்புறம் குவாலிட்டிக் அண்ட் ரிமைண்டர், ஸோ 33, அதுவும் ஈஸி. இங்கேயும் உங்களுக்கு 5 மார்க் ஆச்சு, 15 மார்க்கு. அடுத்து பாருங்கள் 42 ஃபேக்ட்ரிஸ், அது ரொம்ப ஈஸி. 4 ஆச்சு. அப்புறம் 41 ப்ராபர்ட்டி, இது ஒன்று 5 ஆச்சு. அப்புறம் ஃபைண்ட் த மீன், இது ஒன்று 6 ஆச்சு. இங்கேயும் உங்களுக்கு 6 5 மார்க் இருக்குது. ஓகேவா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 34 பாருங்கள், அதுவும் ரொம்ப ஈஸி. 9th என்ன இது உங்களுக்கு இல்லையா என்ன? அது பேர் என்ன, மேட்ரிக்ஸ் சாப்டர் இல்லையா என்ன? இருக்குமே, இதில் கேட்கலான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஸோ இவ்வளோ தான் இப்போ 5 மார்க்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்படி ஒன்று பாஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா? 9th தானே படிக்கிறீங்க, பாஸ் பண்ணால் போதுமானது. இப்போதைக்கு 10th போயிட்டு நீங்கள் சென்டம் அவுட் ஆஃப் 500 450+ எடுக்கணும். ஓகேவா? அடுத்து கடைசியாக உங்களுக்கு கிராஃப் ஜாமெட்ரிப்பா. 43 44 கிராஃப் ஜாமெட்ரிலாம் ஈஸியாக போட்டுவீங்க, நான் காட்டவே தேவையில்ல. கிராஃப் ஜாமெட்ரிக்கு பார்த்தாலே நீங்கள் 14 மார்க் ஆச்சு. அப்புறம் 1 மார்க் ஒரு 14, 30 மார்க் உங்கள் ஆல்ரெடி உங்கள் கையிலே இருக்குது. இன்னும் 5 மார்க் எடுத்தால் பாஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், மேட்டரே கிடையாது. பட் மார்க்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அடுத்த 10th பப்ளிக் எய்ம் வச்சுட்டு இப்போ இருந்த சம்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ இருந்தால் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இந்த லீவ் தான் உங்களுக்கு லாஸ்ட் ஆனுவல் லீவ். இதுவும் லீவ் வராங்க இல்லையான்னு தெரில. ஒரு ஸ்கூல்லாம் லீவே விட மாட்டாங்க. ஓகேவா? இப்போயே அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லாம் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது, கலர் ட்ரெஸ் போட்டு வந்துடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் வேறு வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி ஸ்கூலுக்குலாம் நீங்கள் போக போகிறீங்கன்னு தெரில சத்தியமாக. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஓகேப்பா, வீடியோ என் பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் போயிட்டு நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. அடுத்த எக்ஸாம் இங்கிலீஷு, அதுக்கான வீடியோ போட்டுடலாம். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.